அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹா கருணையேவச்ச. கண்ணன் கீதாச்சாரியன் நாம் நம்முடைய உடன் வாழக்கூடிய மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேணும் என்று உபதேசிக்கிறார். யாரிடத்திலும் பகைமை பாராட்டுவது கூடாது. அனைவரையும் நண்பர்களாக கொள்ள வேண்டும். எல்லாரிடத்திலும் கருணை காட்ட வேண்டும். யார் குற்றம் புரிந்தாலும் அதை பொறுத்து கொள்ளும் தன்மை நம்மிடத்தில் வேணும். குற்றம் புரிந்தால் தட்டி கேட்க வேண்டாமா? பொறுமையோடு இருக்கலாமாவெனில் அந்த தட்டி கேட்பதற்கும் ஒரு பொறுமை வேண்டுமே. கேட்கலாம், ஆனால் தட்டுவது கூடாதல்லவா? அதில் பொறுமை காட்க வேண்டும். ஆக நாம் பொறுமையோடு இருந்து கேட்டோம்னால் நம்ம வார்த்தைக்கும் ஒரு மதிப்பு இருக்கும். இப்ப யார் ஒருத்தர் பொறுமையோடு இருப்பாரோ அவர் சொல்றத மக்களும் சற்று பொறுமையோட கேட்பார்கள். ஆனா ஒருத்தரிடத்துல பொறுமையே இல்லைன்னு எடுத்தினால் அவர் சொல்லுவதற்கு யாரும் காதே கொடுக்க மாட்டார்கள். மத்த பேர் பேசறதுக்குள்ள நாம பேசிடணும். அவர்கள் 4 கேள்வி கேட்டா நாம 8 கேள்வி கேட்கணும். இந்த அவசியமே கிடையாது. அப்படி இருந்துட்டா வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது. அழுதை பிள்ளை தானே பால் குடிக்கும், அதுக்கு தானே பால் கிடைக்கும்னு சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் திசை திருப்புவதற்காக மக்கள் பேசுவதே தவிர என்னைக்கா இருந்தாலும் ஏன் அவ்வளவு தூரம் ஒரு தொழில் நடத்துறத கூட எடுத்துப்போம், பிசினஸ்ல கூட பார்த்துப்போம். சட்டென்று பணம் வேணும்னு நினைச்சவாள்லாம் பண்ணிடுவாளா? அப்படி நம்ம பார்த்தது கிடையாது. யாரு பொறுமையோடு இருந்து லாங் டேர்மா பார்த்து வெறும் லாபத்தை மட்டும் பார்க்காமல் பல ஊழியர்களுக்கு நம்ம வேலை கொடுக்கிறோம், அவர்கள் வாழ்க்கைக்கு விளக்கேற்றி வைக்கிறோம், மக்களுக்கு வேண்டிய என்னென்னமோ பண்டங்களை எல்லாம் நாம பண்ணி கொடுக்கிறோம், பொறுமையா அதுக்காக ஆராய்ச்சி பண்ணுவோம், மெதுவா பயன் கிடைக்கும். இப்படி இருக்கிற கம்பெனிகள் தான் உயர்ந்த கம்பெனிகளா இருந்திருக்கு. அதனாலே ஆன்மீகத்துல மட்டும்ங்கிறதே அல்ல, நம்ம வேலை பார்க்கிற இடத்துலயோ நம்ம பிசினஸ் பண்ற இடத்துலயோ எங்கேயா இருந்தாலும் பொறுமையை காத்தல் மிக அவசியம். அதை விட்டு விட்டு இழந்து பேசினோம்னு சொன்னால் அப்ப கோபக்காரங்கிற பட்டம் கிடைக்கும். அவருக்கு பொறுமை கிடையாது, நான் சொன்னது அவர் கேட்டுக்கு போறது இல்லைன்னு விடுவா. இன்னொன்னு பெரிய ஆபத்து, நமக்கு பொறுமை இல்லைன்னு பக்கத்துல இருக்கிறவாளுக்கு தெரிஞ்சால் எந்த சமயத்துக்கு நம்ம கொஞ்சம் தவறி நடக்கிறோமோ அப்ப நல்லத்தை யார் எடுத்து சொல்ல வேண்டுமோ அவர்கள் பேசாமலே இருந்துருவா. அவருக்கு பொறுமை கிடையாது சுவாமி, நான் சொன்ன அவர் கேட்டுக்க மாட்டார், வள்ளுன்னு உடனே விழப்போறார், அதை விட சொல்லாமல் இருப்பதே நலம் அப்படின்னு நம்ம சுத்தி இருக்கிறவா முடிவுக்கு வந்துருவா. அப்ப சொல்ல வேண்டிய சமயத்துல சொல்ல வேண்டியத சொல்லாம விட்டுட்டா இழப்பு யாருக்கு? நமக்கு தானே. அதனாலதான் நம்ம கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா பொறுமையா சொல்றத கேட்டுக்கொள்ளுபவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லையெனில் வாலிப்பட்ட பாடுதான். பொறுமை இழந்துதானே சுக்ரீவனோட சண்டைக்கே சென்றான், உயிரையே இழந்தான். தாரை வாலியை தடுக்கிறாள், வேண்டாம் வாலி, நிவாச விருட்ச சாதூனாம் ஆபன்னானாம் பராகதிஹி யசஸ்ச ஏகபாஜனம். ரொம்ப ஆச்சரியமான வால்மீகி ராமாயண ஸ்லோகம். ஏனோ சுக்ரீவன் உன்னை வந்து எதிர்கொள்ளுகிறான், முன்னால் உன்னை கண்டு நடுங்கிக் கொண்டிருந்தான், இப்ப யாரையோ கூட சேர்த்துன்னு இருக்கான்னு தெரியறது. இல்லைன்னா உன்னை நடுங்கின சுக்ரீவன் உன்னுடைய பட்டணத்தின் வாயிலில் வந்து அறை கூவானா, உன்னை சண்டைக்கு அழைப்பானா? எப்ப சவால் விட்டு கூப்பிடுகிறானோ அவனுக்கு ஏதோ பலம் இருக்குன்னு அர்த்தம். வாலி பொறுமை காப்பாய், விசாரித்து விட்டு செல்வோம். தாரா எத்தனையோ பேசினாள். அப்படி விசாரித்தாலோ பொறுமை காத்தாலோ அது ஒரு வீரனுக்கு அழகு கிடையாது. தப்பான இலக்கணம் படித்தான் வாலி. ஆனால் ராமன் எத்தனையோ பொறுமையோட காத்துட்டு இருக்கார். இக்கரையில இருந்து ஹனுமான ஒரு தரம் தூதன் வச்சார், செய்தி சொன்னார், திரும்ப வந்தார். அப்பவும் ராவணன் புரிந்து கொள்ளவில்லை. அக்கறைக்கு போய் சண்டை ஆரம்பிக்கணும். அங்கத பெருமாள ராவணனிடத்திலே அமைத்தார். அனுப்பிச்சு நல்லது சொல்லி பார்த்தார், நடக்கல. குறுக்க விபீஷண ஒரு தரம் சொல்லி பார்த்தான், நடக்கவில்லை. உடனே நம்ம பட்டம் கட்டலாமா? எப்ப தூதா அனுப்பிச்சுட்டு இருக்காரோ அப்ப சண்டை போடுற தைரியம் ராமனுக்கு இல்லைன்னு அர்த்தம். ஒரு நிமிஷத்தில் ராவணனை முடிக்கக்கூடிய தைரியம் ராமனுக்கு உண்டு. ராவணன் என்பவன் ஒரு அல்பன். அந்த அல்பனுக்கு நிகரா சண்டை போட வேண்டிய அவசியமே ராமனுக்கு இல்லை. ஆனால் மனிதனாக பிறந்து நேர்மை காத்திருக்கிறான், சத்தியம் தவறமாட்டான், பொறுமை தவறமாட்டான். அதற்காக தன் மனைவியை தூக்கி சென்றவனை 10 மாசம் ராமன் பொறுத்திருந்தான். அத்தனை பொறுமைக்கும் எது காரணம்? ஒத்தனை சட்டுன்னு அடிச்சிடக்கூடாது, ஒத்தனை கொன்னுடக்கூடாது. இது ராமனுக்கு இருக்கிற பொறுமை ஆச்சரியம் இல்ல. வேதாந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமா ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்கார், அபயப்பிரதான சாரம்னு இதுக்கு பேர். ராமனிடத்தில் விபீஷணன் சரணாகதி பண்ணினான் அல்லவா, அதை பத்தின கதை வரலாற்றை கூறும் ரொம்ப ஆச்சரியமான நூல். அதுல சொல்றார், ஏற்கனவே காகாசுரன் ராமனிடத்தில் சரணாகதி பண்ணி இருக்கிறான். இது சித்திரக்கூடத்துல மந்தாகினி நதி கரையில நடந்தது. இப்போ நீங்க சித்திரக்கூடத்துக்கு சேவைக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல ஸ்பட்டிகசீலாங்கிற இடம் இருக்கு. அங்கதான் ராமன சீத்தையும் உட்காண்டபடி நதிக்கரை ஓரமா கதை பேசிட்டு இருப்பாளாம். அப்போ
சீத்தையனுடைய மடியில ராமன் தலையை வச்சு தூங்குவார். கொஞ்ச நாளை ராமன் மடியில சீத்தை தலை வச்சு தூங்குவார். இப்ப ராமன் தூங்கிட்டு இருக்கார். அப்ப ஒரு காக்க வந்து பிராட்டியினுடைய திருமார்பில் தான் அலகால் கொத்தித்து ரத்தம் துளித்தது. தாயார் சீதை ராமனை எழுப்பிட்டா. சமயாபோதித ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபகான்னு வால்மீகி ராமாயண ஸ்லோகம். ராமன் எழுந்து பார்த்தவர் என்ன நடந்ததுன்னு புரிஞ்சின்றார். ஒரு தர்பத்தை எடுத்தார். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். பிரம்மாஸ்திர உச்சாரணம் பண்ணார். காக்கைக்கு பின்னாடி விட்டுட்டார். சுத்தி சுத்தி வருது. காக்க போய் தன் தந்தையார் வீட்டு கதவை தட்டித்து தரக்கலை. அம்மா வீட்டு கதவு தட்டலை. ரிஷிகள் கதவு தரக்கலை. தேவர்கள் கதவு தரக்கலை. த்ரீன் லோகான் சம்பரிக்கிரமிய தமேவ சரணங்கதா ச பித்ராச்ச பரித்யக்தா சுரைச்ச சமஹர்ஷிபிஹி. ரிஷிகள்லாம் கை விட்டுட்டா. தேவர்கள்லாம் கை விட்டுட்டா. தந்தையாரே கை விட்டுட்டார். யாருக்கும் தைரியம் வரல. ஏன்னா கதவை திறந்தா முதல்ல அவன் தலை போடும் இல்லையோ. ராமனுடைய பானம் சும்மா போகுமா? அமோகமாக வீணாகாத பானம். அது இவனை சுத்தி சுத்தி வருது. தேசிகன் ரொம்ப ஆச்சரியமா விசாரிச்சிருந்தார். இது என்ன ராம பானத்துக்கு எவ்வளவுதான் பெருமையா? அது எய்யப்பட்டவுடன் உயிரை குடிச்சிட வேண்டாமோ? என்னமோ காக்கா ஒரு வீட்டுக்கா போகுமா, தட்டுமா, அடுத்த வீட்டுக்கு போகுமா, தட்டுமா, அது வரைக்கும் ராமபானம் காத்துன்னு இருக்குன்னு சொன்னா இது ராமபானமாட்டமே இல்லையே அப்படின்னு சொல்ல தோன்றது சொல்லியோ. அந்த சுவாமி ரொம்ப அழகா சொன்னார். ஒருத்தன் வீட்டுக்கு அதை தட்ட போறச்சே ராமனுடைய அம்பு நேர காக்கையை கொல்றதுக்குன்னு போகும். அவ கதவை திறக்க மாட்டா. உடனே அந்த காக்க திரும்பின உடனே ராமபானம் நினைக்குமா? ஒருவேளை அவன் மனசு திருந்தி ராமனுடைய திருவடிகளே சரணம் அப்படிங்கறதுக்காக போறானோ. இராமாவோ நின்னபயம் என்னழைப்ப அத்திரமே அவன் கண்ணை அறுத்ததுமோர் அடையாளம் என்று பெரியாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா 10 பாசுரம். அதாவது சானகியினிடத்தே ஹனுமான் ராமனுடைய அடையாளங்களை சொல்லக்கூடிய 10 பாசுரங்கள். அதுல தெரிவிக்கிறார், வித்தகனே ராமாவோ நின் அபயம் என் அழைப்ப. ராமா, தப்பு பண்ணிட்டேன், நீதான் அபயம் கொடுக்கணும், உன் திருவடிகளே தஞ்சம் அப்படின்னு விழறதுக்குத்தான் காக்க திரும்புறதோ என்னமோ அப்படின்னு நினைச்சிருந்து ராமனுடைய பானம் 2 நிமிஷம் சும்மா இருக்குமா. அது போல பக்கத்து வீட்டுக்காரன் கதவை தட்டும், உடனே கொல்றதுக்காக போகும். அவன் கதவை திறக்க மாட்டான். காக்க திரும்பும். ஒருவேளை திரும்ப ராமன் திருவடியில விழ போறானோ. தேசியன் கடைசியில் என்ன தெரியுமா தெரிவித்தார்? ராமனுக்கு பொறுமை எவ்வளவோ அவனை காட்டிலும் ராமனுடைய அம்புக்குத்தான் எவ்வளவு பொறுமை. ஒருவேளை இவன் திருந்திருவனா கடைசி வரைக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்க்கிறான் அல்லவா. ஏன்? ஹிரண்யகசிபு முடிப்பதற்காக நரசிம்ம பெருமான் தோன்றினான். அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வாளுயிர் சிங்க உருவாய் வளர்ந்துட்டு பெரிய உருவத்தோட பெருமாள் உருவாயிட்டார். எடுத்து தம் மடியில ஹிரண்யகசிபு போட்டுனுட்டார். உளந்தொட்டு உன்னை சிந்தையினால் இகழ்ந்த இரணியன் என்ன ஆழ்வார் பாசுரம். அவனுடைய கிழிச்சுட்டு மார்பை கிழிச்சுட்டார் நரசிம்ம பெருமாள். தன்னுடைய நகத்தால உள்ளுக்குள்ள விட்டு தொழாவி பாக்குறாராம். நெஞ்சு இங்கதானே இருக்கு. ஒருவேளை அதனுடைய மூலையில என்னை பத்தி நல்லெண்ணெய தானு வச்சுட்டு இருப்பனும். கொஞ்சம் பொறுமையோடு இருப்போம். நரசிம்மனுடைய கோபத்திலும் பொறுமை. அந்த கோபத்துக்கு நிகரான கோபம் இல்லை. அவரை அடக்கிறதுக்கு யாரும் இன்னி வரைக்கும் இருந்தது கிடையாது. அப்படி இருக்கிறச்சே அந்த கோபத்திலையும் ஒரு பொறுமை காக்குறான். ஒருவேளை இவனுடைய நெஞ்சத்தின் மூலையில் நம்மை பத்தி ஒரு நல்லெண்ணெய் வச்சிருப்பானோ. அதை எதுக்கு நமக்கு எடுத்துக்கணும் இப்போ என்று பார்த்து தொழாய் பாக்குறார். ஒண்ணு ஒழுங்கா இல்லே, அப்புறம்தான் கொன்றான். அப்போதும் அந்த கோபத்திலும் பொறுமை காக்குறான் எம்பெருமான். உடம்பால என்ன அடிக்கட்டும், வாயால என்ன ஏசட்டும், மனசால தப்பாத நினைக்காத இருக்கிறானா அந்த நிமிஷம் வரைக்கும் பொறுமை காத்தாரோ இல்லையோ. நாம இதுல எங்கேயானு கிட்டக்க இருக்கமா பாப்போம். பொறுமை இழந்துட்டோம்னால் இதனால் நமக்கும் தீமை, சுற்றி இருப்பவர்களுக்கும் தீமை. அப்ப நரசிம்ம பெருமான் பொறுமை காக்கிறார், ராமன் பொறுமை காக்கிறான், ராமனுடைய அம்பே பொறுமை காக்கிறது. இவர்களெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன? சக்தி இல்லாதவர்கள் தான் பொறுமை காப்பார்கள் என்பதல்ல. கையாலாதவர்களுடைய பொறுமைங்கிறதே அல்ல. சிறு பிராயத்திலிருந்தே ஏன் பிரகலாதன் பொறுமை காக்கவில்லையா? தந்தையார் எப்படியோ அவனை கொல்றதுக்கு பார்த்தார். ஆனா ஹிரண்யகசிபு இடத்துல அவன் கோச்சிக்கவே இல்லையே. நாம இருந்தா ஒரு அப்பா ஒரு சின்ன காரியம் பண்ணது பிடிக்கலையா, பேசவே மாட்டோம்னு ஒதுங்கி போவோம். ஆனா ஹிரண்யகசிபு அவனை கொல்லவே பாக்குறான். ஆனாலும் தந்தை கூப்பிட்டு பாடசாலையில என்ன படிச்சுட்டு வந்தேன்னு கேட்ட உடனே கிடுக்கிடுன்னு பக்தி சாஸ்திரத்தையே உபதேசிக்க ஆரம்பிச்சுட்டான். என்ன நாமத்தை தெரிஞ்சுட்டே நாராயண நாமம் உடனே பதில் சொல்றான். அப்ப எதுவா இருந்தாலும் சிறு குழந்தைகளுக்கு சட்டுன்னு கோபம் வரும். அதை நம்ம பார்க்கறோமோ இல்லையோ. சின்ன குழந்தை ஒண்ணு கேட்கும், 2 நிமிஷம் நம்ம போக்கு காட்டுவோம், குடுக்கல சட்டுன்னு முணுக்குன்னு கோபம் வந்துடும். உடனே போ அப்படின்னு அந்த சொப்பு சாமான தூக்கி போடும். அப்போல என்னமா தூக்கி போட்டு கொடுத்துப்பார். அப்ப சந்தோஷப்படலாம். அது குழந்தை பிராயம். ஆனா அந்த பொறுமையின்மைங்கிறது வளர வளர நம்ம இடத்துல நன்கு வேரூன்றுகிற சொல்லியோ பலது உலகத்தில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்க போகின்றன. அதுக்கெல்லாம் நம்மால பதட்டப்படுறதுக்கு முடியாது. இன்னைக்கு நடக்கிறதே தான் கண்டதே காட்சின்னு ஆகாது. ஆட்டம் நாளைக்கு நடக்கும், நாளன்னைக்கு நடக்கும், எதுவும் நடக்காத போயிடாது. ஆனால் இந்த பொறுமையின்மையை கையாலாகாத்தனம் என்றோ
நான் பர்ஃபார்மன்ஸ பத்தி நான் இப்ப பேசவே வரல. தாராளமா பர்ஃபார்ம் பண்றவர்கள் தான் பொறுமையோடு இருக்க வேண்டும். அது சின்ன குழந்தை பிராயத்திலிருந்தே நாம சொல்லி கொடுக்கணும். எதை கேட்டாலும் குழந்தைகளுக்கு இல்லேன்னு சொல்லக்கூடாது, கோவம் வந்துரும். இந்த நம்ம பழக்கமே படுத்தக்கூடாது. நன்னா இல்லேங்கிறத இல்லேன்னு சொல்லி பழக்கப்படுத்தணும். உடனே என் பிள்ளைக்கு பொறுமை போயிடும்னால் அப்ப வாழ்க்கையில எவ்வளவோ பெரிய பெரிய விஷயம்லாம் இருக்கே. அதனால அப்பப்ப இல்லேங்கிறதையும் பக்குவமா ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு இருக்கிற நல்ல பண்பை பிள்ளை பெண்களிடத்தில் நாம் வளர்த்தாக வேண்டும். அதுக்கப்புறம் வயசான பிற்பாடு அவர்கள் தான் அதனுடைய பெனிஃபிட்ஸையே பார்ப்பா. ஒன்றே ஒன்று உலகத்தில் கடைபிடிக்கணுமா, அந்த ஒன்ன பண்ணிவிட்டா தன்னடையே மத்தது அத்தனையும் வந்து சேரும். இப்ப அதுலயே கடைசி ஸ்லோகம் பார்ப்போம். ஏகோ தர்மஹ பரம் ஸ்ரேயஹ க்ஷமா ஏகா சாந்திருத்தமா வித்யா ஏகா பரமா திருப்தி அஹிம்சா ஏகா சுகாவஹா. 4 விஷயத்தை எடுத்துட்டார். அந்த 4த்துக்கும் ஒன்னே காரணம் ஒன்னே காரணம் ஒன்னே காரணம் ஒன்னே காரணம். எந்த 4? ஸ்ரேயஸ், நமக்கு கல்யாணக்காரன் நன்மை நடக்க வேணும் இல்லையோ. நமக்கு நன்மை நடக்கிறதுக்கு எந்த ஒன்னே வழி? சாந்தி கிடைக்கிறதுக்கு எது ஒன்னே வழி? திருப்தி சந்தோஷம் ஏற்படுறதுக்கு எது ஒன்னே வழி? சுகம் இன்பம் மகிழ்ச்சி அடையறதுக்கு எது ஒன்னே வழி? இந்த 4மே நமக்கு வேணும். இப்போ யாருக்கு தான் இப்போ நன்மை நடக்கணுங்கிற ஆசை இல்லையா? சாந்தமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணுங்கிற ஆசை இல்லையா? திருப்தியா இருக்கணுங்கிற ஆசை இல்லையா? சுகமா இருக்கணுங்கிற ஆசை இல்லையா? இந்த 4த்துக்கும் ஒரு காரணம் சொல்றாரு. இப்போ ஏகோ தர்மஹா பரம் ஸ்ரேயஹா, கல்யாண காரணமா நம்ம வாழ்க்கையில நன்மை நடக்கணும்னு வச்சுங்கோ, தர்மத்தை கடைபிடித்தல் தான் வழி. தர்மசாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறபடி தேவ பூஜை, பித்ரு பூஜை, நித்திய அனுஷ்டானம், நன்கு நம்முடைய நாவில் சுத்தமான சத்தியம் தவழ வாழ்ந்துன்னு வந்திருந்தோம்னாலே கண்டிப்பா நமக்கு எல்லா செழிப்பும் ஏற்படும். செழிப்பு கிடைக்கணும், பணங்காசு வேணுங்கிறதுக்காக ஏதேதோ பரிகாரங்களை தேடின்னு போறதை காட்டிலும் தர்மத்துல நமக்குன்னு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை செய்வது சுலபமாக அவற்றை பெற்றுக் கொடுக்கும். எதுக்கும் ஷார்ட் ரூட்டோ ஷார்ட் கட்டோ தர்மசாஸ்திரத்தில் கிடையாது. ஒரே ஒரு ஷார்ட் கட் உண்டு. மோட்சத்துக்கு போனோமா பகவான் இடத்துல சரணம்னு சொல்லிட்டு பாருங்க. என்னால பண்ணி மோட்சத்துக்கு போறதுக்கெல்லாம் வழி இல்லை. பகவான் அகலகில்லையே நிறையும் நலன் மேல் மங்க உரமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கடங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று சாட்சாத் தர்மமாக பகவானை பற்றுகிறோம். அது வேணா ஷார்ட் கட்னு வச்சுக்கலாம். அப்ப தர்மம் இருந்தால் தான் நன்மை கிடைக்கும். க்ஷமா ஏகா சாந்தி உத்தமா, வாழ்க்கையில சாந்தி நிலவ வேணுமா? என்னென்ன கொன்னு உயிருண்ணும் பகை பகை விஷாதி இவை எத்தனையும் தொலைய வேணும். சாந்தமா நிம்மதியா இருக்க வேண்டாமா? எத்தனை மகிழ்ச்சியா இருந்தா கூட பிரயோஜனம் இல்லை, அது ஷார்ட் லிவ்ட் ஆயிடும். டெம்பரரியா இருந்து பிரயோஜனம் இல்லையே. நிம்மதியா இருக்கேன்னா லாங் டேர்ம்ல இருக்கேன்னு அர்த்தம். அதுக்கு ஒரே வழி க்ஷமா, பொறுமைதான் அதற்கு வழிவகுக்கும். அடுத்தது வித்யா ஏகா பரமா திருப்தி. ஒரு மனுஷன் திருப்தியா இருக்காரா? படிப்பு படிப்பு வித்யை. வித்யைனா உபாசனம்னு மற்றொரு பொருளும் உண்டு. கற்கிற கல்வின்னு சொல்லலாம், அல்லது தியானம்னு சொல்லலாம். உபாசனமே தான் தியானம், தியானமே தான் பக்தி. அப்ப பக்தியும் திருப்தியை கொடுக்கும், வித்யை கல்வியும் திருப்தியை கொடுக்கும். நன்னா படிச்சிருக்கோம், பரீட்சைக்காக படிக்கிறோம். படிக்கிறதே ஒரு இன்பம் இல்லையா? நிறைய சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டு பாருங்க, ரிசர்ச் ஸ்காலர்ஸ் கிட்ட கேளுங்க. எங்க முதல் மனைவி சயின்ஸ் தான், எங்க முதல் மனைவியே ரிசர்ச் தான். அது எப்படி சுவாமி? கல்யாணம் ஆகி குடியும் குடுத்தனமா இருக்க வேண்டாமான்னா என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு இதை விட்டுட்டா புத்தி இன்னொரு இடத்துல போக மாட்டேங்கிறது. திருப்தியா இருக்கு. எத்தனை மணிக்கணக்கில் ஒரு டைட்ரேஷனையே பார்த்துட்டு இருப்பா. அவர்களுக்கு இது முடியறது. அந்த ஆராய்ச்சி நாளைக்கு லோகத்துக்கு பெரிய பயன்பாட்டை கொடுக்க போறது அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்காளோ இல்லையோ. அப்ப திருப்தி வித்யில் கிடைக்கும். பரீட்சைக்காக மட்டும் படித்தால் ஒரு நாளும் அது கிட்டாது. அப்ப வித்யா ஏகா பரமா திருப்தி, திருப்தியா இருக்கிறதுக்கு வித்யை கல்வின்னு சொல்லலாம், அல்லது சத்வித்யா தகர வித்யா சாண்டில்ய வித்யா முதலான உபாசன மார்க்கம்னு சொல்லலாம், பக்தின்னு சொல்லலாம். அது திருப்தி கொடுக்கும். கடைசியா சொன்னார் அஹிம்சா ஏகா சுகாவஹா. மனுஷன் சுகமா இருக்கணும், மகிழ்ச்சியோடு இருக்கணும்னால் அஹிம்சை. எந்த ஒரு ஜீவராசிக்கு நாம ஒரு துன்பப்படுத்தியிருந்தோம், ஏதான ஹிம்சிச்சிருந்தோம்னு வச்சுங்க, அது ரொம்ப நம்மள உறுத்தி கொண்டே இருக்கும். நம் உள்ளத்துல ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருக்கும். மேலும் பகவான் சொல்லியிருக்கார் அஹிம்சா சர்வாபூதானி நஹிம்சாத் சர்வாபூதானி அஹிம்சா பரமோ தர்ம, பரமமான தர்மம் அஹிம்சை என்று பகவான் சொல்லியிருக்கிறச்சே, நாம எதையான ஹிம்சிச்சுட்டோம்னால், யாருக்கான தீங்கு செய்தால், அது மனத்தால் இருக்கட்டும், உடலா இருக்கட்டும், உள்ளத்தால் இருக்கட்டும், கையால் இருக்கட்டும், அப்ப பெருமாள் அதை பத்தி குற்றம் பார்க்கிறார். பார்த்துட்டா நமக்கு நெருடல் போகாது, முள்ளு குத்துறாப்புறது குத்திண்டே இருக்கும். அப்ப எந்த ஜீவராசியும் நாம துன்பம் கொடுக்கலன்னு வச்சுங்கோ, அப்ப தாராளமா மகிழ்ச்சியோட இருந்துடலாம். நாளும் பார்த்துட்டோம்.
நமக்கு கல்யாணகரம், நன்மை ஏற்படுவதற்கு தர்மம் ஒண்ணுதான் வழி. சாந்தியோட இருக்கிறதுக்கு க்ஷமா, பொறுமைதான் வழி. திருப்தியா இருக்கிறதுக்கு வித்யை தான் வழி. சுகமா மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அஹிம்சை, யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருக்கிறதான் வழி. அத்தோட ஒன்றுங்கிறது முடியறது. இனிமே 2 எது என்று காத்திருப்போம்.